மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த புதிய அரங்கம் கட்டி விடியா அரசு 40 கோடி ரூபாய் வீணடித்துள்ளதாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை திருநகரில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, ஜல்லிக்கட்டு மைதானத்தை மக்கள் கேட்கவில்லை, அவர்களாகவே கட்டிக்கொண்டு கருணாநிதி பெயரை வைத்துள்ளதாக விமர்சித்தார். இது ஜல்லிக்கட்டு மைதானம் அலங்காநல்லூரில் மக்கள் கேட்டார்களே தவிர, அவர் அலங்காநல்லூரை தாண்டி 15 கிலோவுக்கு அந்த புறம் இருக்கக்கூடிய இடத்துல மக்கள் யாரும் விரும்பி கட்டதாக இல்லை. அவர்களாகவே ஒரு மனக்கோட்டை கட்டிக்கொண்டு, அவர்களாகவே ஒரு மைதானத்தை கட்டிக்கொண்டு அதற்கு அவருடைய தலைவருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று முன்வைத்திருப்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதற்கு பெயரே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. அதுக்கு வேறு பெயர் தேவையில்லை. அந்த வகையில் இந்த ஜல்லிக்கட்டு நடத்த அவர்கள் முறையாக பண்ணியிருக்க வேண்டும். ஏறக்குறைய 40 கோடி ரூபாய் செலவீடு என்று சொல்கிறார்கள். 40 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்ட ரூபாயாகத்தான் நான் கருதுகிறேன்.